வியாசர் எல்லா சாஸ்திரத்தையும் எல்லா மக்களும் அறியறா மாதிரி இதிகாச புராணங்களா பண்ணினார். வேதத்தை முதல்ல பிரிச்சார். வேதம்ங்கிறது ரொம்ப சூக்ஷ்மமான அர்த்தங்களை உடையது. வெறும் சப்தார்த்தத்தினால அதை புரிஞ்சுக்க முடியாது. அப்ப வேதங்கள்ல சொல்லப்பட்ட பொருள்கள் சாதாரண பாமர ஜனங்களுக்கும் புரியணுங்கிறதுக்காக தான் ஸ்ரீசூத்ர த்விஜபந்தூனாம் திரையீர ஸ்ருதி கோச்சராக இது பாரதமாக்கியாத்தம்னு பாரதம்ங்கிற மகேதிஹாசத்தை பண்ணினார். மற்ற புராணங்களை தொகுத்தார். இவரே சில புராணம் இவ அப்பா பண்ணியிருக்கார். பராசர பகவான் சில புராணம் பண்ணியிருக்கார். இன்னும் சில பேர்கள் பல புராணங்கள் பேசியிருக்கா. இதெல்லாம் சேர்த்து ஒன்னா தொகுத்தார் 18 புராணமாக. அப்ப சொல்லும்போது அவருக்கு இன்னும் ஜனங்களுக்கு ஈஸியான மெத்தேடில் நாம் இதை சொல்லணும் அப்படின்னு தோன்றத்தை அப்ப வியாசர் யோசனை பண்றார், என்ன மாதிரி சொல்லலாம் அப்படிங்கிறத நாரதர் சொன்னார். பொதுவாகவே யாரோட சேர்றமோ அது மாதிரி எண்ணம், அது மாதிரி பேச்சு, அது மாதிரி செயல் அப்படிங்கிறது இயற்கை. உலகத்தில் கவனிச்சேன்னா யாரோட நாம் சேர்றோமோ அது மாதிரி எண்ணங்கள். இவ குஜராத்தில் 5 வருஷம் தங்கினேன்னு வச்சுக்கோங்க, ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிடும் இல்லைங்க. இவா மைண்டு முழுக்க அப்படியே தான் இருக்கும். இந்த பக்தி வரதோ வரலையோ, குபாலை பார்த்து நமக்கு பக்தி வரதோ இல்லையோ பிசினஸ் வரணும்னு தோணும். இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு, தமிழ்நாட்டில் போய் தங்கினோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே நடக்கக்கூடிய அரசியல் கட்சி எல்லாம் பார்த்தா உழைக்காம சம்பாதிக்கிறது எப்படின்னு தோணும். ஒரு உழைப்பு உழைக்காம எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு என்ன தோணும். ஏன்னா எல்லாரும் சௌக்கியமாக இருக்கான், ஒருத்தரும் உழைக்கல, திருட்டு உட்காந்துருக்கான் அப்படின்னு. இப்படி ஒவ்வொரு ஊருக்கு எல்லாரையும் சொல்லலை, அது மாதிரி ஒரு நிலைக்கு கொண்டு விட்டுட்டாத. இது இத்தனை நாசத்துக்கு அப்புறமும் தமிழ்நாட்டை காப்பாற்றி வச்சிருக்கான் பகவான். அதுதான் அவளுக்கெல்லாம் ஆச்சரியமே. இவாளுடைய பிளானிங்னாலெல்லாம் தமிழ்நாடு முன்னேறவே இல்லை. நன்னா இருந்த தமிழ்நாடு நாசமாக போகிறதோட ஸ்பீடை குறைக்கிறதே நாங்கள் தான். அது இத்தனை இவன் நாசம் பண்ணினதுக்கு அப்புறமும் அவனால் நாசம் பண்ண முடியல. திரும்ப 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 அதை தூக்கி 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 நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு போனால் ஒரு மெத்தேடு இருக்கும், வாழ்வியல் முறை. பொதுவாக நம்மளுடைய பாரத தேசத்தினுடைய அமைப்பு என்னன்னா, ஈஸியான வார்த்தையில சொல்லிட்டு போயிடா திருவள்ளுவர், தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு. தெய்வமேன்னு உட்கார்ந்துருக்கிறதையும் அவர் அங்கீகாரம் பண்ணல, தெய்வத்தை மறந்துட்டு வாழறதையும் அவர் ஒத்துக்கொள்ளல. உழைக்கவும் உழைக்கணும், தெய்வத்தையும் நினைக்கணும். இந்த ரெண்டும் சேரும் போதுதான் மனித வாழ்க்கையானது உயர்வு அடையிறது அப்படிங்கிற. சத் சங்கம் வேணும், நல்லவர்களுடைய சங்கம் வேணும். பகவானை பத்தின ஒரு ஞானம் நமக்கு அப்பதான் கிடைக்கும். நந்தனார்னு ஒரு மகான் சின்ன வயசுலேருந்து நல்ல உபன்யாசங்களை கேட்டு சிவபெருமான்ட்ட அவருக்கு ஒரு பக்தி. ஒரு நாளைக்கு அவர் திருப்புன்கூர் அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம், நந்திகேஸ்வரர் பிறந்த ஊர் அது. நந்திகேஸ்வரருடைய கல்யாணமான ஊர் தான் திருமழப்பாடி. நந்திகேஸ்வரர் பிறந்த ஊர் எதுன்னா திருப்புன்கூர் அப்படின்னு சிதம்பரம் சீர்காழி பக்கத்தில் இருக்காது, வைத்தீஸ்வரர் கோவில் பக்கத்தில் வரும். அந்த ஊரில் தரிசனம் பண்ணும்போது அங்கே உள்ள ஒரு கோவிலில் என்னை மாதிரி யாரோ சிதம்பரத்தோட பெருமையை சொல்ல சிதம்பரம் தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு கடைசியில் சிதம்பரம் போய் நடராஜாவோட ஐக்கியமானார்னு அவருடைய கதை. இதுக்கு காரணம் என்ன? அந்த சரித்திரத்தை கேட்டது தான், இந்த கதையை கேட்டது தான் காரணம். சத்சங்கம் அவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுக்கும். பெரிய நிலையில் நாரத பக்தி சூத்திரத்தை சொல்லும்போது பக்தினா எது அப்படின்னா, பூஜாதிஷு அனுராகா பாராசரியா, கதாதிஷு அனுராகா பாராசரியா.
இந்த பகவானுடைய கதைகளை கேட்கறதுல நமக்கு ஒரு ஈடுபாடு வர்றதே அதுதான் பக்தி அப்படின்னு வியாசர் சொல்றார் அப்படின்னு வருது. இது ரொம்ப ஒரு பரம்பரையா வரக்கூடியதான ஒரு பழக்கம். இது இன்னி பரியந்தம் என்ன நாம நாகரிகத்தில் முன்னேறினேன்னு சொன்னாலும் இந்த பகவானுடைய குணங்களை காதால கேட்கறது அப்படிங்கிறது இன்னி பரியந்தம் நம்மளுடைய பழக்கத்தில் இருக்குது. அதை கேட்டோம்னா சாதாரண மனிதர்கள் கூட உயர்ந்த நிலையை அடையலாம் அப்படிங்கிறத நாரதர் சொல்லி தன் கதையை அதற்கு திருஷ்டாந்தமா சொல்லி, அதனால பகவானுடைய குணங்களை விளக்குற மாதிரி புராணம் பண்ண சொல்ல அவர் பண்ண அந்த புராணத்தை சுகாச்சாரியாளுங்கிற வியாசருடைய பையனான ஞானியான யோகீஸ்வரருக்கு உபதேசம் பண்ண அவர் பஞ்சபாண்டவர்களுடைய பேரனான பரீட்சை சக்கரவர்த்திக்கு சொன்னார். பரீட்சை சக்கரவர்த்தி எப்ப கதை கேட்க வந்தான்னா 32 வயசுல வந்தான். ஏன் வந்தான் அப்படின்னா அவனுக்கு ஒரு சாபம் ஏற்பட்டது, அதனால வந்தான். பஞ்சபாண்டவர்கள்லாம் யுத்தங்கள்லாம் முடிஞ்சு பகவான் உத்தரையினுடைய கர்ப்பத்தில் உள்ள இந்த குழந்தைய அஸ்வத்தாமா போட்ட அஸ்திரத்திலேருந்து காப்பாற்றி பீஷ்மருக்கு மோட்சத்தை கொடுத்து தர்மபுத்திரருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு இந்த துவாரகைக்கு வந்துட்டான் பகவான். இவனை கொண்டு வர்றதுக்கு அர்ஜுனனும் வந்திருந்தான். போற வழியில பிராச்சி சரஸ்வதினு ஒரு நதி வரும். இந்த கோமதிங்கிற நதி எப்படி இருக்கோ அது மாதிரி அங்க பிராச்சி சரஸ்வதி அப்படிங்கிற ஒரு நதி. அந்த நதி என்ன பண்ணும்னா அதோட முகத்வாரம் சமுத்திரத்துல போய் சேர்ற இடம் தான் சோமநாத்துங்கிற பக்கத்துல. அந்த இடத்துல பகவான் உட்கார்ந்துட்டான். உட்கார்ந்துட்டா அப்படி கீழே அப்படி காலை போட்டுன்னு ஒரு காலை மேலே போட்டுன்னு உட்காந்துக்கிறத பகவானுடைய பாதம் அப்படி வெளியில தெரிய, மரத்துல கால் மட்டும் வெளியில தெரிய, அதை பார்க்கறதே ஒரு மானோட மூஞ்சி மாதிரி தெரிஞ்சு ஒரு வேடனுக்கு அவன் பானம் போட்டு பகவானுடைய காலில் பட்டு பகவான் அந்தர்தானமானார்னு இருக்கு. கவனிச்சு கேட்கணும். இந்த பானம் போட்டு பகவான் உடனே இறந்து போனார் அப்படிலாம் கிடையாது. மறைவுக்கு ஒரு காரணம். இந்த விளையாட்டு கேம்லாம் விளையாடுறதே ஒரு இடத்துல ஷூட் பண்ணோன்னே அப்படியே வெடிக்கிற மாதிரி வெடிச்சு மறைஞ்சல, அது மாதிரி தான் இது. அப்படியே அந்தர்தானம் பகவான். அர்ஜுனன் திரும்பி போய் தர்மபுத்திரர்கிட்ட சொல்ல, தர்மபுத்திரர் பஞ்சபாண்டவர்கள் எல்லாரும் கிளம்பி சொர்க்காரோகம்னு மகாபிரஸ்தானம்னு போயிட்டார்கள். இன்னைக்கு பத்ரிநாத்துக்கு மேல இருக்குது மானான்னு ஒரு கிராமம் இருக்கு. அதுதான் கடைசி, இந்தியாவோட கடைசி எல்லை. அதை தாண்டி மேலே போகும். அது ஹிமாச்சல பிரதேசத்தில் தர்மபுத்திரர் போன பாதையங்கள். இந்த பரீட்சை சக்கரவர்த்தி சின்ன குழந்தை, அவனை வளர்த்து அவனுக்கு படிப்பெல்லாம் சொல்லி கொடுத்து மந்திரிகள்லாம் அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு கல்யாணமும் பண்ணி வச்சு இராவதின்னு மனைவிக்கு பேரு. இவனுக்கு 4 குழந்தைகள், ஜனமேஜய முதல் 4 குழந்தைகள். ஆச்சரியமான ராஜ்ய பரிபாலனம் பண்றான். ஒரு பெரிய மாபெரும் யுத்தம் உலகத்துல எதுன்னா மகாபாரத யுத்தம் தான். உலகப்போர்னு சொல்றோமோ, ஒரிஜினலாவே உலகப்போர் மகாபாரதம் தான். சம்பந்தம் இல்லாதவெல்லாம் கலந்துட்டு இருக்காங்க. நம்ம சோழ தேசம், பாண்டிய தேசம், சேர இவெல்லாம் வந்திருக்கா இந்த சண்டையில கலந்துக்கிறது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம். இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, ஹிஸ்டரி ரீதியா எவனை நாம் கெட்டவன்னு நினைக்கிறோமோ எவனை நல்லவன்னு நினைக்கிறோமோ மகாபாரதத்தில் பார்த்தா வித்தியாசமா இருக்கும். நாம நல்லவன்னு நினைக்கிறோம் அயோக்கியனான துரியோதனனோட சேர்ந்துட்டு இருப்பான். நாம கெட்டவன் எவன் நினைக்கிறோமோ அவன் கிருஷ்ணரோட சேர்ந்துட்டு இருப்பான், பஞ்சபாண்டவர்களோட. அதனால மேலோட்டமா வச்சிருந்து நாம ஒருத்தரை நல்லவனோ ஒருத்தரை கெட்டவனோ சொல்லிடக் கூடாது. அதுக்காக சொல்றேன். அவன் என்ன நோக்கத்தில் இருந்தாங்கிறது அவன் அப்பதான் வெளிப்படும். அந்த அந்த சுச்சுவேஷன் வரத்தே தான் வெளிப்படும். மகாபாரத யுத்தம் முடிஞ்சு ஜனங்கள்லாம் யுத்தத்தை வெறுத்து அவர்கள்லாம் அமைதியை விரும்பி இருக்கிறது. எந்த ஒரு சொத்துக்காக பாண்டவர்களும் கௌரவர்களும் சண்டை போட்டுண்டார்களோ அந்த சொத்துக்கு போட்டியே இல்லாத ஒரு ராஜா பரீட்சை. சகல சௌக்கியம், சௌக்கியம்னு வார்த்தையால நாம சொல்லி மாளாது. நான் தான் இப்போ சமீபத்தில் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். நம்ம இந்தியாவோட பொருளாதாரம் அப்படிங்கிறது 4 ட்ரில்லியனா பில்லியனுக்கு மேலே தானே ட்ரில்லியன், 4 ட்ரில்லியன்.
அமெரிக்காவோட பொருளாதாரம் அப்படிங்கிறது 18 ட்ரில்லியன். 1751 1947 பரியந்தம் பிரிட்டிஷ்காரன் ஆங்கிலேயர்கள் இந்தியாவிலேருந்து கொண்டு போன சொத்தோட மதிப்பு 64 ட்ரில்லியன். உண்மை, நான் சொல்றதெல்லாம் பை ரெக்கார்டு. அமெரிக்காவோட பொருளாதாரம் மாதிரி 4 மடங்கு சொத்தை ஒரு 150 வருஷத்துலேருந்து இங்கேருந்து கொண்டு போயிருக்கான். இவனே இந்த சோமநாத்திற்கே போறமே, இதை கொள்ளையடிச்சுன்னு போகும்போது அவன் கொண்டு போன தங்கத்தோட மதிப்பே எவ்வளோ? 3000 டன்னோ 3500 டன்னோ சொல்றான். இத்தனையும் இருந்திருக்கு, இந்த தேசத்துல இருந்திருக்கு. ஒரு ஆச்சரியம், இத்தனை திருட்டு பசங்களுக்கு அப்புறமும் தேசம் சுபிட்சமா இருக்கு. என்ன வளமில்லை திருநாட்டில்னு கேட்டார். கர்ம பூமி புண்ணிய பூமி. அவ்வளவு சுபிக்ஷமா இருக்கும். அவ்வளவு சுபிக்ஷமா இருந்தான் பரீட்சித். ஒரு நாளைக்கு அவன் கலி நிகிரகம் பண்ணினான். பசிதாக மிகுதியினால ஒரு தபஸ் பண்ற முனிவர், காட்டுக்கு வேட்டையாட போன இடத்துல பசி தாகமா இருந்தது. ஒரு முனிவர் தபஸ் பண்ணியிருந்தார். அவரை பார்த்து தாகமா இருக்குன்னா அவர் தியானத்தில் இருந்ததுனால இவன் கூப்பிட்ட உடனே அவர் ஏன்னு கேட்கல. ஸ்தானத்திரையாத் பரம் பிராப்தம். 3 அனுபவம் நம்ம எல்லாருக்கும் உண்டு. நம்ம அனுபவத்தில் இல்லாத 4வது நிலை, 3 நிலை: ஜாகிரத், சொப்னம், சுஷுப்தி. ஜாகிரதுன்னா விழிச்சுன்னு இருக்கிறது. இப்போ கண்ணை முழிச்சுன்னு இருக்க மத்தியில் இது எல்லாருக்கும் தெரியும். சொப்னம் அப்படிங்கிறது கனவு காண்றது, இதுவும் எல்லாருக்கும் தெரியும். சுஷுப்தி அப்படிங்கிறது ஆழ்ந்த உறக்கம். எங்கேயாவது அலைஞ்சுட்டு வந்து படுத்துட்டா எழுந்துனது தான் தெரியும், படுத்துனது தான் தெரியும், எழுந்துனது தான் தெரியும்னு சொல்லுவோம். 8 மணி நேரம் 9 மணி நேரம் தூங்கினேங்கிறது தூங்கி முடிச்ச அப்புறம் தான் நமக்கு தெரியும். இது ஒரு ஆனந்தம். ஆனால் அது தூங்குறதே தெரியும், நமக்கு தெரியாது. இதுக்கு சுஷுப்தின்னு பேர். இது எல்லாருக்கும் அனுபவத்தில் உண்டு. 4வது நிலை சமாதிங்கிறது, துரியாவஸ்தைன்னு பேர். இந்த சுஷுப்திங்கிற புரியறதுக்காக சொல்றேன். உடனே அதுதான் 100% நினைச்சுக்க வேண்டாம். நன்னா தூங்கினேன் அப்படின்னு எப்போ சொல்கிறோம்? நாம் எப்போ உணர்றோம்? தூங்கி எழுந்துன்றதுக்கு அப்புறம். அதை தூங்கின்னு இருக்கும்போதே உணர்ந்தால் அதுக்கு தான் சமாதின்னு. எல்லாம் சாந்தமாகி லயமாகி ஒடுங்கி இருக்கிற நிலையில் சாட்சி பூதமாக இருக்கணும், அதுக்கு சமாதின்னு பேர். அந்த நிலையில் அவர் இருந்ததுனால இவர் கூட்டது தெரியல. அவர் வேணும்னே கண்ணை மூடின்னு இருக்கார். இது இந்த எண்ணங்களே புண்ணிய பாபத்தினால வரது, சங்கத்தினால வரது. விசுவாசமோ அவிஸ்வாசமோ, நல்ல எண்ணங்களோ கெட்ட எண்ணங்களோ, புண்ணிய பாவமும் காரணமாக இருக்கு, சங்கமும் காரணமாக இருக்கு. இவன் நல்ல பரம்பரையில் வந்தவன், நம்பிக்கை இல்லாதவன் இல்லை, அசத்து இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லாம் தெரியும், ஆனால் ஒரு எண்ணம் சாஸ்திரத்தை பற்றியோ வேதத்தை பற்றியோ ஹிந்து மதத்தை பற்றியோ சொல்கிறதே ஒரு நக்கல் வருது பற்றியெல்லாம் எல்லாருக்கும். அந்த வேஷத்தை பற்றி சொல்கிறது என்ன? பிஞ்செல்லாம் பாருங்க, யாராவது அப்படி ஒருத்தரை காமிக்கும் நீங்கள் பார்ப்போம். தமிழ்நாடை தாண்டி மற்ற இடங்களில் தப்பு நிறையா இருக்கும், இந்த நக்கல் இருக்காது. நமக்கு ஏன்? நமக்குன்னா நமக்கு இல்லை, அது மாதிரி ஒரு பிரச்சாரம் பண்ணி வச்சிருக்கா பத்தியில. அது மாதிரி ஒரு எண்ணம் உள்ளவன் இல்லை. சனாதன தர்மத்தை பார்த்து புரிஞ்சுக்க தெரியாதவன் இல்லை, இல்லை பரிகாசம் பண்ணக்கூடியவன் இல்லை. இருந்து ஏன் அப்படி நடந்துட்டான்னா கலியோட சங்கம். கொஞ்ச நாள் முன்னாடி கலி புருஷனோட பார்த்தா மத்தியில அப்படிதான் தோணும். அது அதனால தான் ஜாக்கிரதையா இருக்கு. துசங்க சர்வதா தியாஜ்யா. பகவத்கீதையில் பகவான் சொல்றான், எக்காரணம் கொண்டும் துசங்கத்தை அடையவே கூடாது. சத் சங்கம் தான் வேணும். சத் சங்கம் இல்லையா பேசாமையாவது இருக்கலாம்,
துசங்கம் பக்கமே போகக்கூடாது. பக்கத்தில் பார்க்குறான், ஒரு செத்த பாம்பு கடந்தது. இவர் தியானத்தில் இருக்காருங்கிறத பரீட்சை பண்ணி பார்க்கணுங்கிற எண்ணம் வந்து அந்த பாம்பை தன்னுடைய வில்லோ நுடியால் எடுத்து அவருடைய கழுத்தில் போடுறான். உண்மையா பொய்யான்னு பார்க்கணும்னு. உண்மையாகவே அவர் சமாதியில் இருந்ததுனால முழிச்சுக்கல. இவன் என்ன பண்ணியிருக்கணும், உடனே இந்த பாம்பை எடுத்து கீழே போட்டிருக்கணும். அதை பண்ணல. கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டான். அவருக்கு ஒரு பையன் ஸ்ருங்கின்னு பேர். தஸ்ய புத்திரோ அதி தேஜஸ்வி அப்படிங்கிறார். மகா தேஜஸ்வி, 7 வயசுல ஞான திருஷ்டி. அப்பா கழுத்தில் பாம்பை போட்டுட்டாருங்கிறத அவன் கௌசிகிங்கிற நதியில கௌசிக்கியாப உபஸ்பிருஷ்ய வாக்கஸ்திரம் விசசர்ஜா, அங்க இருக்கிறதே தெரிஞ்சுட்டு கையில ஜலத்தை எடுத்து சபிக்கிறான். இன்னிலேருந்து 7வது நாள் எந்த பாம்பை போட்டையோ அந்த பாம்புக்கு அரசனான தட்சகன்கிற பாம்பு உன்னை கடிக்கட்டும். ஏன் சபிச்சான் அப்படின்னா, பொதுவாக ஒருத்தர் புண்ணியம் பாபம் பண்ணும்போது அதுக்கு பலன் உண்டு. ஒருத்தர் தப்பு பண்ணினா ஒன்றும் ராஜா அவனை தண்டிக்கணும். ராஜா தண்டிக்கிறது தான் போலீஸு, கோர்ட்டு இத்தியாதி விஷயங்கள்லாம். இல்லை அவனே உணர்ந்து தனக்கு தண்டனை கொடுத்துக்கணும். அதுக்கு பிராயஷ்சித்தம்னு பேர். தான் உணர்ந்து தண்டனை கொடுத்துக்கல, ராஜாவையும் ஏமாற்றிட்டான்னா 3வதா ஒரு கோர்ட்டு இருக்கு, அது தெய்வம்ங்கிறது. இந்த 2 வேணா ஏமாத்தலாமே தவிர தெய்வத்தை ஏமாற்ற முடியாது. இந்த 2க்கு அவகாசம் கொடுக்கும் தெய்வம். இவன் திருந்தரானா, இவனே தனக்கு பிராயஷ்சித்தம் பண்ணிக்கிறானா அப்படின்லாம் பார்க்கும். இதெல்லாம் நடக்கலைன்னா தெய்வம் நின்று கொள்ளுங்கிற அர்த்தத்தில் அதான். அப்புறம் கிடைக்கும், இந்த ஜென்மாவிலையோ அடுத்த ஜென்மாவிலையோ அந்த தண்டனை கிடைக்கும். இப்ப இந்த பிராமண பையனுக்கு கோபம் வரத்துக்கு காரணம் வேற இன்னொரு காரணமும் சேர்றது. யாராவது சாமானிய மனிதன் தப்பு பண்ணினா அவனை தண்டிக்கிற ஒரு நீதிபதி ஸ்தானத்தில் உள்ள ராஜா தப்பு பண்ணும்போது தெரியாம பண்ணல, இது தப்புன்னு அவன் தெரியாம பண்ணல, என்ன எண்ணத்துல பண்றான்னா தன்னை யார் தண்டிப்பான், தன்னை யார் என்ன பண்ண முடியும், அந்த எண்ணம் தானே தப்புக்கு காரணமா இருக்கு. அதுக்கு ஒரு செக் வைக்கிற மாதிரி ஒரு அமைப்பு வந்ததுன்னா உடனே ஒரு பயம் வருது. பார்த்தீங்களா, ரெய்டு ஆன உடனே ஓடி போறான் பாருங்க டெல்லிக்கு. ஒரு அமைப்பு. அதுக்கு முன்னாடிலாம் ஒண்ணுமே கிடையாது, அப்படியே பேசாம இருப்பான், என்ன பண்ணினான்னே தெரியாது. இப்படி ஒரு ஊழல் நடந்தா விஞ்ஞான ஊழல்னு சொல்லுவான் ஜட்ஜ்மெண்ட்லயே. ஆனா என்ன ஊழல்னு அவனுக்கே சொல்ல தெரியாது. அப்படி இருந்தது போக கார்த்தால ரெய்டுக்கு வந்துட்டான உடனே அவன் சரணம் சரணங்கதா நமோ நம சரணங்கதான்னு ஓடி போறான் பாருங்க. அப்ப இது மாதிரி ஒரு அமைப்பு வர்றதுங்கிறது தேவைப்படுறது. இது போராது, தண்டிக்கிறது. அவனை பப்ளிக்ல நிறுத்தி தண்டிச்சு அந்த சொத்தெல்லாம் அபகரிச்சு உலகத்துக்கு தெரியணும், தப்பு பண்ணினா தண்டனை உண்டு அப்படிங்கிறது. நம்ம சாஸ்திரம் அதை தானே சொல்றது திரும்ப திரும்ப. நீ சம்பாதி, அது தப்பே கிடையாது. ஃப்ராடு பண்ணி சம்பாதிக்க கூடாது, ஏமாற்றி சம்பாதிக்க கூடாது, உழைக்காம சம்பாதிக்க கூடாது, தேவைக்கு அதிகமாகவும் சம்பாதிக்க கூடாது. எத்தனையோ விஷயம் இருக்குது. ஒரு கால் தேவைக்கு அதிகமாக பகவான் நம்ம கிட்ட கொடுத்தான்னா வேற ஏதோ காரணத்துக்காக கொடுக்குறான் பகவான். இதை வச்சுட்டு நாம் என்ன பண்றோம்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பகவான். அதனால தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கும் சிலதெல்லாம். சில பேரை நினைச்சு பார்ப்பேன், அதுக்கெல்லாம் சாஸ்திரமோ ஹிந்து தர்மமோ இது மட்டும் காரணமா இல்லை. இந்த இந்த 2 பேர் அதை எடுத்துப்பேனா, அவன் நல்லவனா கெட்டவனாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. அவளுடைய அந்த விஷயத்தை மட்டும் எடுத்துட்டேன். இந்த பில்கேட்ஸ் இருக்கார் பாருங்க, அவருடைய சொத்தை எடுத்து பெரும்பகுதி எடுத்து தர்மத்துக்கு எடுத்து வச்சார்னு ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். அதை விட ஒன்று, இந்த ஆப்பிளோட ஓனர் இருக்கா பாருங்க, ஸ்டீவ்னோவாகனோ ஏதோ பேர் அவனுக்கு, அவன் மறைஞ்சு போயிட்டான். அவன் மனைவி வந்திருக்கான் அந்த கும்பமேளாக்கு.
அவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா உள்ள எங்க ஆத்துக்கார் ஆசைப்பட்டதே கும்பமேளால ஸ்நானம் பண்ணணும்னு தான். அவர் கேன்சர்ல போயிட்டார். அவரோட ஆசை 51 வருஷம் முன்னாடி என்கிட்ட சொன்னார், நான் கும்பமேளால ஸ்நானம் பண்ணணும்னு. அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறார். இதெல்லாம் அபூர்வமான ஒரு எண்ணங்கள். எல்லாருக்கும் இந்த எண்ணம் வந்துருமா என்ன? வாசல்ல சுவாமி பெருமாள் போவார், உள்ள படுத்துன்னு டிவி பார்த்துட்டு இருப்பான். வெளியூர்லேருந்து ஓடி வந்து நிற்பான். 4 நாள் முன்னாடி மாசி கருடன், தை மாச கருடன் ஸ்ரீரங்கம் பெருமாளை பார்த்தோம்னா கருட வாகனத்தில் ஆச்சரியம். எத்தனை பேர் வெளியூர்லேருந்து வந்திருந்தார் கருட வாகனத்தில் தரிசனம் பண்ணுறதுக்கு. உள்ளூர்காரா எவ்வளோ பேர்னா ரொம்ப குறைச்சல். ஸ்ரீரங்கம் மாதிரி க்ஷேத்திரத்தில் வசிக்கிறதே நித்தியம் பகவானை தரிசனம் பண்ணணுங்கிறதுக்காக தான். அப்படிங்கிறத நாம் அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாதோன்னு. இது யார் தண்டிப்பா? தன்னை யார் தண்டிப்பா அப்படிங்கிற எண்ணம் தானே. நான் தண்டிப்பேன். ஞானிகள் மகான்கள் வேதத்துக்கு சமானம், தெய்வத்துக்கு சமானம். அதனால சாபம் கொடுக்கிறார். தன் அப்பாட்டியும் சொன்னார். அவ அப்பா சொன்னார், இது நமக்கு தேவையில்லாத விஷயம்னா. இது ஒரு சுபாவமான ஹிந்து மனசுல உள்ளது. தெய்வம் எல்லாத்தையும் பார்த்துக்கு. இது எல்லாருக்கும் உள்ளதில்லை. அதையும் ரொம்ப பேர் புரிஞ்சுக்கல. இந்த சாதுவா இருக்கிறதுங்கிறது ஒரு நிலைக்கு அப்புறம்தான் வாழ்க்கையில. பக்தனாவோ பாகவதனாவோ சந்நியாசியாவோ பிராமணனாவோ தெய்வீக வாழ்க்கையை யார் விரும்புகிறாளோ அவ பிரச்சனையை விட்டு விலகி இருக்கணுமே தவிர தர்மத்தையும் நியாயத்தையும் ஸ்தாபிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவா சாதுத்துவத்தை கையில் எடுத்தா எடுபடாது. சர்வம் தண்டியேன சுத்தியத்தின்னா, தண்டிச்சாதான் சரியா வரும். இந்த சுந்தரகாண்டத்திலேயே சொல்லுவார். சொன்ன ஆஞ்சநேய சுவாமி வெளியில வந்த உடனே, சீதையை பார்த்துட்டு வெளியில வந்த உடனே, இந்த ராவணன்ட்ட எப்படி அப்ரோச் பண்ணினா இது சரியா வரும் அப்படின்னா, இவன்கிட்ட சமாதானம் பண்ண முடியாது, இவனை பேதப்படுத்த முடியாது, இவன்கிட்ட பணத்தை கொடுத்து இவன் மனசை மாற்ற முடியாது. ஏன் சமாதானப்படுத்த முடியாது அப்படின்னா, இவன் அசத்து, சமாதானத்துக்கு வரமாட்டான். இவனை பேதப்படுத்தலாம்னா, இவனை விட யாராவது பலசாலி இருந்தால் அவனை வச்சு இவனை பேதப்படுத்தலாம். இவனை விட பலசாலி இல்லைன்னு அவன் நினைச்சுட்டு இருக்கான். பணம்னா ஏகப்பட்ட திமிர், கையில பணம், நம்மளை என்ன பண்ணுவான்? அப்ப என்ன உததான் சரியாகும். இவனை திருத்தறதுக்கு என்ன வழின்னா உததான் அப்படின்னு ஆஞ்சநேய சுவாமி அந்த ரூட்டை எடுத்தாருன்னு வரது சுந்தரகாண்டத்துல. அதுதான் சரியாகும். சில பேருக்கு அந்த தண்டனைகள் தான் அவர்களை சரிப்படுத்தும். அது கூட சரிப்படுத்தும்னு சொல்ல முடியாது. அடி உதவுறா மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான்னு ஒரு பழசனம் உண்டோன்னு. திருந்தவன் தான் திருந்துவான். அது நான் என்ன சொல்றேன்னா, அவன் திருந்தலைங்கிறது தண்டனைக்கு நோக்கமே அவன் திருந்தறதுக்காக இல்லை, மற்றவர்களுக்கு ஜாக்கிரதைப்படுத்துறதுக்கு தான். அவனை தண்டிச்சா நீ இதை பண்ணியிருக்கவே வேண்டாம், அது அவன் நல்ல குடும்பம். ரெண்டாவது, அவன் பசிதாக மிகுதினால பண்ணினா நீ பெரிய சாபத்தை கொடுத்துட்ட, இருந்தாலும் அவன்கிட்ட போய் சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்ல இவன் சொல்றதே அவனும் வருத்தப்படுறான். பரீட்சித்தும் வீட்டுக்கு குளிச்சுட்டு சாப்பிட்ட உடனே ஒரு நிதானம் வர. அதனாலதான் அந்த உலகத்துல எது ரொம்ப உயர்வுனால் நிதானம் தான் உயர்வு. கோபப்படக்கூடாதுன்னு சொல்லல, அந்த நிதானங்கிறது ரொம்ப உயர்வு. தான் பண்ணது பெரிய தப்புன்னு அவனுக்கு தோணினது. நாம போய் அப்படி பண்ணியிருக்க கூடாது. நாம் அது மாதிரி ஒரு பரம்பரையில வரல, அது மாதிரி ஒரு சுபாவம் உள்ளவன் இல்லை. யாராவது அது மாதிரி ஒரு தவறுதல் பண்ணியிருந்தா அவர்களை தண்டிக்க வேண்டிய நாம் அந்த தப்பை பண்ணினது சரியில்லை அப்படின்னு அவனுக்கு தோணினது. அதை நினைச்சு அவன் வருத்தப்படுறான். மகீபதி தத்கர்ம கர்ஹ்யம் விசிந்தயன் ஆத்ம கிருதம் சுதுர்மனாஹ அஹோமயா நீச்ச மனாலியவத் கிருதம் நிராகசி பிரம்ம நிகூட தேஜசி அத்யைவ ராஜ்யம் பலமிருத்த கோஷம் பிரகோபித பிரம்ம குலானலோ மே தஹத்வ பத்ரஸ்ய புனர்னமே பூத் பாபீயசி தீர்த்விஜ தேவகோப்யः யாவைல சச்ரீ துளசி விமிஸ்ர
कृष्णाङ्घ्रिरेन्वप्यधिकाम्बुनेत्रीं पुनाति लोकानुभयत्र शेषानि कस्तां न सेवेत मनिष्यमानः तमोपयातं प्रतियन्तु विप्राः गंगा च देवी धृतचित्तमीशे जुहोपसृष्टः कुहकस्तक्षको वा दहत्वलङ्गायत विष्णुगाथाः।